மகாநதி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம சாரதா இருந்துட்டு கொடைக்கானலில் இருக்கிற நம்ம வீட்டை விலைக்கு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. உடனே கங்கா இருந்துட்டு நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன், நல்ல ஆளுங்களை பார்த்து கூட்டிகிட்டு வாங்கன்னு நான் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி கங்கா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே காவேரி எல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எங்கே இருக்கிற வீட்டை விற்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடு தானே, கொடைக்கானலில் இருக்கிற அந்த வீட்டை தான் விற்க சொன்னேன். நீ அன்னைக்கு சொன்னல ஓம் கெஸ்ட்டாக விட்டுலான்னு, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இங்கேருந்து கேமராவில் பார்த்தா அவங்கள நீ என்ன ஏதுன்னு கேட்க முடியுமா? கேட்கவே முடியாது. வயிற்ற போட்டுக்கிட்டு இங்கேக்கும் அங்கேக்கும் போயிட்டு வர முடியுமா? 10 ஹவர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். உன்னாலலாம் எதுவுமே பண்ண முடியாது. தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாம். அதனால் அந்த வீட்டை விற்றுட்டு அந்த பணத்தில் இங்கே ஏதாவது ஃப்ளாட் வாங்கலாம், அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது பண்ணிக்கலாம். அந்த வீட்டை விற்கிறது தான் சரியான ஒரு பதில் அப்படின்ற மாதிரி கங்கா சொல்ல, உடனே காவேரி இருந்துட்டு அந்த வீட்டை அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீடு, அந்த வீட்டை விற்க நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நம்ம விஜய் கிட்ட எப்படியாவது பேசி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் விஜய் இருந்துட்டு எனக்கு இங்கே இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, எனக்கு அங்கே போக பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. பாட்டிக்கு என்ன பார்க்கணுன்னா கண்டிப்பாக நான் போய் பார்த்துட்டு வருவேன், மற்றபடி அந்த வீட்டில் தங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம காவேரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நிவேனை நினச்சி அவங்க அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. யமுனாவை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீ வேறு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்க.